டே வடக்கன்ஸ், நீங்கெல்லாம் பாவம் அப்படின்ட்டு உங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்களடா. எங்களை எல்லாம் செருப்பால அடிச்ச மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. என்ன பண்ணியிருக்கீங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் சேர்ந்த ஒரு பையனை, சரவணன் ஒரு பையனை செங்கலாலேயே அடிச்சு கொண்டிருக்கீங்க. அந்த பையனும் வடக்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து செங்கல் சொல்லியில வேலை செஞ்சிருக்காங்க. அந்த பையனை செங்கலாலேயே அடிச்சு கொண்டிருக்காங்க. அந்த பையனுக்கு 23 வயசு தான் ஆகுது. இது மட்டும் இல்லாம ஒரு 4 நாள் 5 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 10 to 15 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ஒரு வடக்கன். இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஏதோ பாவம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஏதோ இந்த பஞ்ச பொழைக்க வந்தாங்களேன்ட்டு விட்டா நம்ம ஏரியாக்குள்ள வந்து நம்ம மேலேயே கையை வைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கல்லடா. இதெல்லாம் இதெல்லாம் தப்பெல்லாம் நம்ம மேலதான். பாவம், சரி சம்பளம் ஏதாவது கம்மியா கேட்கலாம், பாவம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வதான்ட்டு நம்ம எல்லாம் வேலை கொடுத்தோம் இல்லைங்களா. நல்லா செய்யறாங்க. இப்ப நீங்க வேலை கொடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. உங்க பையனோ இல்ல உங்க பேரம்பேத்தியோ இல்ல பையனோ பொண்ணோ பேரம்பேத்தியோ கண்டிப்பா வடக்கணு கீழே ஒரு நாள் வேலை செய்யற நிலைமை வரும். அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வடக்கு கீழே வேலை செய்யற நிலைமை வரும். அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க, என்னடா அவசரப்பட்டு அப்பெல்லாம் நம்ம வடக்கனை உள்ள விட்டமே, கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வரானேன்ட்டு விட்டமேன்ட்டு அன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளவு கம்மி சம்பளத்துக்கு முடியுமோ வேலை செஞ்சுட்டு அங்க இங்கன்ட்டு எதோ வாங்கி போட்டுட்டு அவனுங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வேலை தந்த நாம்பளும் நம்மளோட ஜென்ரேஷன் அடுத்து வர தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களோட ஜென்ரேஷன்ல பாருங்க, கண்டிப்பா போயிட்டு வடக்கன் கீழே வேலை செய்யற நிலைமை வரும். ஏன்னா அந்த மாதிரி நிலைமை தான் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. இப்பவே நான் சொல்றேன், வடக்கன்ஸை முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து அனுப்பணும். நீங்க முதல்ல வேலை தரத நிறுத்துங்க. சும்மா அப்படியே ரயில்லையும் பஸ்லயும் ட்ரெயின்லயும் சும்மா அப்படியே லட்சக்கணக்குல வந்துட்டு இறங்குறாங்க. திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் மினி சவுகார்பேட்டை ஆல்ரெடி ராஜஸ்தான் மாதிரி ஆயிட்டு இருக்கு. நான் இப்பயே சொல்லிட்டேன், இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 40-50 வருஷத்துல கண்டிப்பா நம்ம ஜென்ரேஷன் எல்லாமே தமிழ்நாட்டிலேயே வடக்கன்ஸுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், வடக்கன்ஸை எந்த ஒரு வேலைக்கும் எடுக்காதீங்க. அவன் எவ்வளவுதான் கஷ்டம்னு சொன்னாலுமே தயவு செஞ்சு நீ கிளம்பிடுப்பான்னு சொல்லி அனுப்பி விடுங்க. இதோட என்னோட இதை நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீங்க வடக்கன்ஸுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா கெட்டு போங்கடா.